பிரித்தானியாவின் நோட்டிங்ஹாம் பகுதியில் அயல் வீட்டுக்காரருக்கு ஏற்பட்ட பொறாமை காரணமாக குடும்பம் ஒன்று பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரபல இன்ஃப்ளூவன்சரான அனாபெல் ரோஜர்ஸ் அண்டை வீட்டாரின் முறைப்பாட்டை தொடர்ந்து தனது தோட்டத்தில் அமைந்திருந்த 1300 பவுண்ட் பெறுமதியான சொகுசு நிழற்குடை மரக்கட்டமைப்பை அகற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகியுள்ளார். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் அனாபெல் தனது கனவு திட்டமாக இந்த பர்கோலாவை அமைத்திருந்தார். இதில் சொகுசு இருக்கைகள், வெளிப்புற நெருப்பு மூட்டும் வசதி, ஊஞ்சல் மற்றும் ஒரு சிறிய நீச்சல் குளம் என பல வசதிகள் சேர்க்கப்பட்டிருந்தன. இந்த கட்டமைப்பு தங்களுக்கு இடையூறாக இருப்பதாக அண்டை வீட்டார் உள்ளூராட்சி மன்றத்திடம் முறைப்பாடு செய்தனர். இது ஒரு பாதுகாக்கப்பட்ட பாரம்பரிய பகுதி என்பதால் திட்டமிடல் அனுமதியின்றி நிரந்தர கட்டடங்களை அமைக்க முடியாது என அதிகாரிகள் தெரிவித்தனர். இதிலிருந்து தப்பிப்பதற்காக அன்னாபெல் அந்த பர்கோலாவின் கீழ் சக்கரங்களை பொருத்தி அது ஒரு நிரந்தர கட்டடம் அல்ல, நகர்த்தக்கூடிய தற்காலிக அமைப்பு என்று வாதிட்டார். எனினும் அவரது இந்த விசித்திரமான முயற்சியை உள்ளூராட்சி மன்ற அதிகாரிகள் நிராகரித்து அதை உடனடியாக அகற்றுமாறு உத்தரவிட்டுள்ளனர். இதுகுறித்து அன்னாபெல்லின் இன்ஸ்டாகிராம் பதிவில் பலரும் அவருக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்து வருகின்றனர். அண்டை வீட்டாரின் பொறாமைக்கு உள்ளூராட்சி மன்றம் துணை போவது அநீதி என ஒரு தரப்பினர் கூற, மறுபுறம் பாரம்பரியமிக்க வீடுகளை வாங்கும் போது அதன் சட்டத்திட்டங்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும், முன்கூட்டியே அனுமதி பெறாதது இவர்களின் தவறுதான் என மற்றொரு தரப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதேபோன்றதொரு சம்பவத்தில் முன்னாள் ஸ்பைஸ் கேர்ள் பாடகியான ஜெரி ஹாலிவெல் பாதிக்கப்பட்டிருந்தார். அண்டை வீட்டாரின் கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் தனது 9.2 பவுண்ட் மில்லியன் பெறுமதியான மாளிகையில் அமைக்கப்பட்ட பர்கோலாவை பராமரிப்பதற்கான சட்டப்பூர்வ அனுமதியை உள்ளூராட்சி மன்றத்திடம் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.